ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா பொறுமதாவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கு ஒரு அருளாக அருள்குடையாக அனுப்பப்பட்ட அன்னார் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீகள் மீதும் தபா தாபீகள் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் இறைவனுடைய வரலாறு கருணையும் சாந்தியும் சமாதானமும் மன்னிப்பும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்துடைய இரவு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவு செய்தவர்களாக அவனுடைய இல்லத்திலே அமர்ந்து அவனை நாம் நினைவு கூறிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்திலே நம்மை படைத்து நம்மை கண்காணித்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீனை என்று வைத்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ரமலான் மாதத்திலே நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய இறைச்சத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக இது போன்ற ஈமானிய நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக. மறுமை வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த மறுமை வாழ்க்கையில் எல்லோரும் விருப்பப்படுவோம். விசாரணை உண்டு, கேள்விகள் கேட்கப்படும். வெற்றி பெற்றால்தான் சொர்க்கம் உண்டு, நரகத்திற்கு தப்பிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக நம்பியவர்கள் நாம். அப்படி நம்பிக்கை கொண்டதின் அடிப்படையில்தான் உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி எப்படி வாழ வேண்டும், எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து நாம் வாழ்ந்தால்தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். அதற்கு நமக்கு சில முன்மாதிரிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். சில முன்மாதிரிகள். அந்த முன்மாதிரிகளை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தி வாழ்கின்ற பொழுதுதான் நமக்கு வெற்றி இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய அங்கீகாரம் இவை அனைத்தும் நமக்கு முன்மாதிரி. அதுக்கு அடுத்தபடியாக அவர்களை பார்த்து அவர்களை பாடம் படித்து அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்ட சஹாபாக்கள், அன்சாரிகள், தாபியீகள், தபா தாபியீகள் இவர்கள் அனைவரும் நமக்கு முன்மாதிரி. இத்தனை முன்மாதிரிகள் நமக்கு இருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லை, நம்முடைய வாழ்க்கை நஷ்டமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரியான நடைமுறை பாதை இல்லை. இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் இந்த முன்மாதிரிகள் அனைத்தும் இருந்தும் அதை சரியான முறையிலே நாம் பின்பற்றாத காரணத்தினால் நமக்கு
நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இஸ்லாத்தின் 5 கடமைகள் 2வது கடமை தொழுகை என்று. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், என்னை எவ்வாறு தொழக்கட்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்று. அப்ப நம்ம தொழுகையிலேயே தடுமாற்றம் வருது. ஒரு கேள்வி வருதுல, தொழுகையில சஃப்ல நிற்கிறோம், இமாம் தொழுகையில் நின்றுவிட்டால் உங்களுடைய சஃப்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், குதிகாரர்களை பார்த்து நேராகவும் நெருக்கமாகவும் இடைவெளி இல்லாமல் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதன் மூலமாக அப்படி நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால் அந்த தொழுகையிலே ஏன் கவனம் என்ன படுகிறது? திசை திருப்பப்படுகிறது. நமக்கே தெரியல நம்ம சரியா தொழுதமா இல்லையான்னு நமக்கே தெரியுமா இல்லையா? இப்ப கூட நம்ம இந்த இரவு தொழுகையை தொழுதோம். இந்த இரவு தொழுகை எல்லாருடைய மனதிலும் கையை வைத்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம சரியா தொழுதோமா? நமக்கு சிந்தனை எங்கே தடுமாற்றம் வரலையா? எனக்கு தடுமாற்றம் வந்தது. நான் பயான் பண்றேன் இமாம், எனக்கு தடுமாற்றம் வந்தது. நான் உண்மையை சொல்லிட்டேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு தடுமாற்றம் வந்தது. எனக்கு பல சிந்தனைகள் வந்து நான் கலந்துட்டேன், நான் திரும்பிட்டேன். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? தடுமாற்றம் எல்லாத்துக்கும் வரும். வராமல் யாரும் இருக்க முடியாது, யாரும் சொல்ல முடியாது எனக்கு எந்த தடுமாற்றம் வரலபாய், நான் சரியான அம்மாய் நான் தொழுறேன் அப்படி சொல்லணும்னா அவன் யாரா இருக்கணும்? மலக்கா இருக்கணும். அப்படி சொல்லணும் யாரா இருக்கணும்? மலக்கா இருக்கணும். அப்ப தடுமாற்றம் எல்லாத்துக்கும் வரும், எல்லாத்துக்கும் திசைகள் தடுமாறும், குழப்பங்கள் ஏற்படும். இருந்தாலும் எப்படியாவது என்ன செஞ்சிடலாம்? கண்ணும் கருத்துமாக இறையச்சத்தை பேணி நம்ம தொழுது முடித்து ஆக வேண்டும். பின்பு வெற்றியை தருவது, தீர்ப்பை தருவது, ஏற்றுக்கொள்வது அவருடைய கையில் இருக்கிறது. முயற்சி என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது, பூர்த்தி செய்வது என்னுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் மனம் திறந்து விடக்கூடாது, நீங்கள் மனம் திறந்து விடக்கூடாது. அல்லாஹ்தான் இறைவன் சொல்வதன் மூலமாக சொல்லிவிட்டு அப்படி இருந்துவது என்பது ஈமானுக்கு நல்ல சிறந்த அடையாளம் அல்ல. அல்லாஹ் என்பது சொல்வதன் மூலமாக அதை நடைமுறையில் படுத்தது உங்களுடைய கையில் இருக்கிறது. அப்படி நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல தீர்ப்பா கெட்ட தீர்ப்பா தருவது என்னுடைய கையில் இருக்கிறது. அதை எடுத்து வாழ்வது உங்களுடைய கையில். அதே போல ரமலான், ரமலானே உங்களுக்கு தந்தை வசந்த ரமலான், புனித ரமலான், புண்ணிய ரமலான், புகழ் போட்டும் ரமலான், வான்மலை ரமலான், வள்ளல் ரமலான், இப்படி ரமலானே உங்களுக்கு பல அமலான தந்திருக்கின்றேன். நீங்கள் அதை எப்படி எடுத்து அதை புத்திசாலித்தனமாக பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வது உங்கள் கடமை. அதாவது நம்முடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் இவன் அனைவரும் சேர்ந்து கொஞ்சம் உட்கார்ந்து இன்னைக்கு நம்முடைய ஈமான் சரியாக இருக்கிற, நம்முடைய ஈமானுக்கு என்ன பிரச்சனை, ஈமானை அழிக்கிற மாதிரி ஏதாவது காரியத்தை நம்ம செஞ்சோமா, நம்முடைய இபாதத்தை அழிக்கிற மாதிரி ஏதாவது காரியத்தை செஞ்சோமா என்று உட்கார்ந்து அதற்கு நம்மளை நாமே கேள்வி கேட்டுக் கொண்டால் அதற்கு தீர்வே கிடைக்காது. காரணம், அதை ஒரு கவலையோடு கேட்க மாட்டோம். வேலை முடிஞ்சு கணவர் வீட்டுக்கு போவாங்க, மனைவி கணவனுக்கு தேவையான காரியத்தை நிறைவேற்றுவாங்க. ஏங்க உங்க முகத்துல ஏதோ ஒரு சங்கடம் தெரியுது, வியாபாரமே இல்லமா, கல்லாமும் இருந்தது, நானும் இருந்தேன், எதுவுமே இல்லமா என்று உலக விஷயத்திற்காக வேண்டி கவலைப்படுமே தவிர இன்னைக்கு பச்சல் தொழுதைமா, தொழுகையில ஒரு திருப்தி இல்லை என்று என்னைக்காக அதை பத்தி யோசிச்சிருப்போமா? ஆனா எல்லாரும் யோசிப்பாங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சமயம் கிடைக்காத ஒரு நேரம். அந்த நேரத்தை இந்த ரமலானில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதை நம்ம புத்திசாலித்தனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்று சொன்னால், நமக்கு இந்த மார்க்கம் எப்படி கிடைச்சி, நம்ம மார்க்கம் நமக்கு எப்படி கிடைச்சி யாராவது சொல்ல முடியுமா? இந்த மார்க்கத்துல நம்ம என்ன இருக்கிறோம்ல, கண்ணியமா இருக்கிறோம், கண்ணியத்தோடு இருக்கிறோம், சிறந்த அந்தஸ்தை பெற்று இருக்கிறோம்.
மறுமையில் நமக்கு சிறந்த அந்தஸ்து இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். நம்பிக்கை நம்ம விடக்கூடாது. இந்த மார்க்கம் நமக்கு எப்படி கிடைச்சி? அல்லாஹ் தந்தா கிடைச்சி. எப்படி கிடைச்சி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா கிடைச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சஹாபாக்களுக்கு எப்படி கொடுத்தாங்க? சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை பெற்றாங்க. எப்படி பெற்றாங்க? தியாகத்தால் ஒரு சிறந்த வழியை அல்லாஹ் காமிச்சான். தூதருக்கு அல்லாஹ் எடுத்து சொன்னான், இதுதான் சிறந்த வழி, இதுதான் சிறந்த பாதை, இதுதான் நேரிய பாதை என்று அல்லாஹ் காட்டினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. சஹாபாக்கள் ஏற்றாங்க. அதோட முடிச்சிட்டா அடி, உதை, குத்து, ரத்தம், கேவலம், அவமானம் இவை அனைத்தையும் தாண்டி தான் மார்க்கம் நம்ம கையில கிடைச்சது. அல்லாஹ் தந்திருக்க அந்த மார்க்கத்தை அதே அல்லாஹ் கேள்வி கேட்கிறானா இல்லையா? ஹசித்து மத்ததுகுலன் சொன்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காம எந்த ஒரு இதுவும் நீங்க படாம சுலபமாக சொர்க்கத்துக்கு போயிடாது நீங்க என்றீங்களா? 5 வேளை தொழுதுட்டோம், தான தர்மம் செஞ்சுட்டோம், சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா? அந்த மார்க்கத்துக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த மார்க்கத்துக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை நினைத்து பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். நம்ம அருமையான முறையில எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம இபாதத்து செய்யணும். அன்னைக்கு இபாதத்துலாம் செய்ய முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு இபாதத்து செஞ்சாலே அடிதான். அந்த அளவுக்கு கொடுமைகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம ஈமான் இபாதத்துக்கு பிரச்சனை இருக்கு, சோதனை இருக்கு. அதான் தானா அவங்களுக்கு நான் தருவேன். நீங்க போய் தொழுதுட்டு தர்மம் செஞ்சுட்டு போயிட நினைக்காதீங்க. திடீர்னு உங்க ஈமானுக்கு சோதனை தருவேன். திடீர்னு தொழுது இருப்பீங்க, ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு வரும். குர்ஆன் ஓதிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு இபாதத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன செய்வீங்க அந்த இடத்துல? அல்லாஹ் கேட்கிறேன், மனம் கலந்து விடக்கூடாது. சோதனைகள் வரும். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சோதனையை பெறக்கூடிய அந்த மக்கள், அந்த துன்பத்தை பெறக்கூடிய அந்த மக்கள், அந்த மக்களுடைய உண்மையான எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம அவனிடத்திலிருந்து வந்தோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய வீடு, வாசல், பணம், பொருளாதாரம் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. எல்லாம் போய்விடும். நாமும் இந்த உலகத்தை விட்டு போய்விடும். நாம் அவனுக்கே உரியவர்கள், அவனுக்கே சொந்தமானவர்கள் நினைத்து வாழ்ந்தாலும் பார்த்தீங்களா? அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பேன் என்று சொல்கிறான். அந்த அடிப்படையில நீங்க நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியை நம்ம சொன்னால், அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபி தோழரை பத்தி நீங்க நான் சொல்வதற்கு முன்னாடி, இந்த நபி தோழர் சம்பவத்தை நான் பேசுவதற்கு முன்னாடி, இவனெல்லாம் நான் சொன்ன செய்தி எதற்காக அப்படி சொன்னோம் என்பதை முடியும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். நபித்தோழருடைய சிறப்பை பொறுத்தவரை சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் இவரும் ஒருவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர். இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு தெரியுமா? அமீனு ஹாதிஹி உம்மா. இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர், விசுவாசம். எப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஅத்தின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரின் வாங்கு சொல்லும் அழைப்பாளர் என்று பட்டம் கிடைத்ததோ, எப்படி அஸதுல்லா அல்லாஹ்வின் சிங்கம் ஹம்ஸா ரலியல்லாஹுவுக்கு பட்டம் கிடைத்ததோ, எப்படி சைஃபுல்லா அல்லாஹ்வின் போர்வாள் என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பட்டம் கிடைத்ததோ, அதே போன்று நபித்தோழர்களுக்கு பட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பட்டம் அமீனு ஹாதி உம்மா. இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர். ஏன் நபித்தோழர்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்க வேண்டும்?
பொதுவாக நம்பிக்கை என்று சொன்னால் என்ன? நம்பிக்கையாளர் நாம் சொல்றோமே, நம்பிக்கையாளர் நம்பிக்கை என்று சொன்னால் ஈமான். நம்பிக்கையாளர் என்று சொன்னால் நம்பிக்கை, ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்வது. நம்பிக்கையாளர் என்று சொன்னால் இவரை பார்த்து சொல்றோம், இவன் நம்பிக்கையாளர், இவன் நம்பிக்கையாளர். அப்படின்னா என்ன? நம்பிக்கையாளர் என்று சொன்னால் துரோகம் செய்யாதவர், நம்பிக்கை துரோகம் செய்யாதவர், அவர்தான் நம்பிக்கையாளர். நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், இவர் என்னுடைய நம்பிக்கையாளர். அப்படி நம்ம சொல்றோம்னா என்ன? இவரிடத்திலே துரோகம் கட்டுகளவு கூட இருக்காது. அதுதான் அமீனு ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர், நபியின் நம்பிக்கையாளர், அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர் என்ற அந்தஸ்தை பெற்ற நபித்தோழர் தான் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நபித்தோழர் செருப்பு தூக்கி கொண்டுட்டு வாராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்திலே நடமாடும் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாம் தடவையும் செருப்பை தூக்கி கொண்டு வருகிறார். சொர்க்கத்திலே நடமாடும் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். மூன்றாம் தடவையும் செருப்பை தூக்கி கொண்டு வருகிறார். சொர்க்கத்திலே நடமாடும் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவால் 3 தடவை இவரை சொர்க்கவாசி 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 என்று சொல்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருக்கு ஒன்றும் புரியல. 3 தடவை இவரை சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று சொல்றாரே, அப்படி இவரிடத்தில் என்ன அமல் இருந்தது என்பதை பார்ப்பதற்காக இவருடைய வீட்டுக்கு இந்த அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் விருந்தாளியாக சென்றார். விருந்தாளியாக சேர்த்து என்ன சொல்றார் தெரியுமா? எனது சகோதரனே, உன்னுடைய வீட்டில் 3 நாள் நான் விருந்துக்கு வந்திருக்கின்றேன், என்னை கண்ணியப்படுத்துவாயா? அதை நபித்தோழர் சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளி அல்லவா, அல்லாஹ்வின் விருந்தாளி அல்லவா, உங்களை கண்ணியப்படுத்துகிறேன். இவர் வந்தது எதற்காக? விருந்து அருந்துவதற்கல்ல, இவரிடத்தில் அப்படி என்ன அமல் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக 3 நாள் இங்கே தங்குகிறார்கள். எந்தவித வித்தியாசமான புது அமல் எதுவுமே அவரிடத்துல இல்லை. இன்னும் சொல்ல போனா இவர் தொழுவதற்கு பிறகுதான் அவர் தொழுகிறார், இவர் குர்ஆன் ஓதியதற்கு பிறகுதான் அவர் குர்ஆன் ஓதுகிறார், எந்த ஒரு இபாதத்தையும் இவர் செய்வதற்கு பிறகுதான் இவர் செய்கிறார். எதுவுமே அவரிடத்துல புதுசாக இல்லை. 3 நாள் கழித்ததற்கு பிறகு அவரால் முடியல. கேட்கிறார், சகோதரனே, உன்னுடைய வீட்டில் நான் விருந்தாளியாக வரல, உன்னை கண்காணிப்பதற்காக 3 தடவை அல்லாஹ்வின் தூதர் உன்னை தான் சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று சொன்னாங்க. அப்படி உன்னிடத்தில் என்ன அமல் உண்டு என்று பார்ப்பதற்காக நான் வந்தேன். ஆனா எந்த ஒரு வித்தியாசமான புது அமல் உன்னிடத்தில் தெரியவில்லை. நீ என்ன அமல் செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த நபித்தோழர் சொல்கிறார், இது உலக வாழ்க்கைக்கு போன்றும். சிந்தித்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் எந்த புது அமல் நான் செய்ததே கிடையாது, ஒரே ஒரு அமலை தவிர. என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே என் கண்ணுக்கு முன்னால் ஒரு சகோதரனை, அவனை பார்த்து நான் சிரித்து பேசினால் அவனுக்கு பின்னால் அவனை பார்த்து நான் சிரித்து நான் பேசுவேன். அவனுக்கு முன்னால் தோளுக்கு மேல் கையை போட்டு அவனை புகழ்ந்தால் அவனுக்கு பின்னால் அவனை பற்றி நான் புகழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். அவனுக்கு முன்னால் சில சகோதரர்களை அவனை பற்றி பெருமையாக பேசினால் அவனுக்கு பின்னால் அவனை பற்றி நான் பெருமையாக தான் பேசிக் கொண்டிருப்பேன். மரணிக்கின்ற வரை இந்த அமல் என்னிடத்திலே உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே இரட்டை வேடம் கிடையாது. முன்னால் ஒன்று பேசிட்டு பின்னால் ஒன்று பேசுவது என்னிடத்திலே கிடையாது. புரிந்துவிட்டதா? இது என்னிடத்திலே கிடையாது. இந்த ஒரு அமலை வைத்துதான் அல்லாஹ்வின் தூதர் என்னை சொர்க்கவாசி என்று சொன்னாங்க. இதை சொன்ன நபித்தோழர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை என்னால் வாழ முடியாத சகோதரரே, என்னால் இப்படி இருக்க முடியாது, நீங்கள் இருப்பதை போன்று என்னால் இருக்க முடியாது.
என்ற நபித்தோழர் சொல்றாங்க. இன்னைக்கு நம்பிக்கையாளர் நமக்கு மத்தியில நாம பேசலாம். இவர் என்னுடைய நம்பிக்கையாளர், இவர் என்னுடைய உழைத்தான் நம்பிக்கையாளர், நமக்கு மத்தியில நாம பேசலாம். ஆனா அந்த நம்பிக்கையாளருக்கு உண்மையில் சொந்த உள்ளவர்களாக எப்பொழுது நாம் வர முடியும்? கடுகளவு கூட பிறை பார்த்து தப்பான கண்ணத்தோடு கருதாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். புறம் பேசாதவர்களாக இருக்க வேண்டும். அவதூறு பேசாதவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு சகோதரை நாம் புகழ்ந்தால் அவருக்கு பின்னால் அவரை நாம் புகழ வேண்டும். இந்த எண்ணம் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் நம்பிக்கை. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சொன்னா, நம்பிக்கையாளர் என்று சொன்னால், விசுவாசம் என்று சொன்னால், அமானிதம் என்று சொன்னால், ஒரு பொருளை ஒருவர் தருவார், பத்திரமாக வைத்துக் கொள் என்று சொல்வார். இதுதான் அமானிதம் என்று சொல்லி இருக்கின்றோம். இல்லை, அமானிதம் என்றால் என்ன? இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருப்பார், பேசிவிட்டு செல்வார், செல்லக்கூடியவர் நமக்கு அமானிதம். ஒரு ரகசியத்தை நம்மிடத்தை சொல்வார், சொல்லிவிட்டு போவார், போகக்கூடியவர் நமக்கு அமானிதம். இந்த விஷயத்துக்கு சொந்தக்காரர் இந்த நபித்தோழர். ஆனால் நஜ்ரான் தேசத்திலிருந்து ஒரு வியாபார கூட்டம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர்களில் நம்பிக்கையான ஒருவரை எங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைங்கள், பொருளாதாரத்தை உங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு. அவர்கள் உங்களிலே நம்பிக்கையான ஒருவராக இருக்க வேண்டும். உங்கள் தோழர்களிலே அவர்தான் விசுவாசம் கொண்டவராக, நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரை எங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா உபிஸன்ன அலைக்கும் அமீனன் ஹக்கன் அமீன். நாளைக்கு உங்களுடைய நஜ்ரான் தேசத்திற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை என்னுடைய நாட்டுக்கு பாதுகாப்பாக அமானிதமாக கொண்டு வருவதற்கு என்னுடைய தோழர்களில் நம்பிக்கையான ஒருவரை நான் அனுப்பி வைக்கின்றேன். என்னுடைய தோழர்களே அவர் மட்டும்தான் நம்பிக்கையானவர், அவருக்கு நிகராக அவர் மட்டும்தான். என்னுடைய தோழர்களே அவருக்கு நிகராக அவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒருவரை, அமானிதத்தை பேணக்கூடியவரை, விசுவாசம் கொண்டவரை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சொன்ன உடனேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் எல்லாத்துக்கும் மனசுல ஒரு ஆசை. அல்லாஹ்வின் தூதர் நம்மள தான் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மனசுல நஃப்ஸி நஃப்ஸி நம்மள தான் சொல்லுவாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய மனசுல நம்மள தான் சொல்லுவாங்க. இந்த அனைத்து சஹாபாக்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஆசை என்பது தப்பல்ல. ஏன்னா அனைத்து சஹாபாக்களும் அந்த அந்தஸ்துக்கு கூடியவர்கள் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் யார சொல்றாங்களோ அவங்க தான். இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அனைத்து சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லையா வேணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லையா வேணும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லையா வேணும், அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லையா வேணும், காலித் பின் வலீத். எந்த நபித்தோழரை புரட்சி ஏற்படுத்த முடியுமா? அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அனைத்து நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. குன்யா அபூ உபைதா, அபூ உபைதாவை எதிரிங்க. இவர் அபூ உபைதா இல்ல, அமீனு ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர். அமீனு ஹாதி உம்மத்தின் முஹம்மதியா, இந்த முஹம்மதுடைய உம்மத்தின் நம்பிக்கையாளர், அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர். இவரை நான் அனுப்பி வைக்கின்றேன். ஏன் அனைத்து சஹாபாக்கள் இருந்தோம், ஏன் நபித்தோட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லணும்? பத்ர் போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த நபித்தோழர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். இவருடைய வாளுக்கு பக்கத்துல வயதான ஒருவர் வந்து நிற்கிறார். வயதானவர்களை கூறி வெட்டாமல் திரும்பி விடுறாங்க. இரண்டாம் தடவை வருகிறார், வயதானவர்களை கூறி திரும்பி விடுகிறாங்க. மூன்றாம் தடவை வருகிறார், வயதானவர்களை கூறி திரும்புறாங்க. நாலாம் தடவை வரும்போது கண்கள் கலங்கியவராக
தலையை வெட்டி வீழ்த்துறாங்க. அவர் யார்? இந்த அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு பெற்றெடுத்த தந்தை. அவருடைய ஈமானை அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் வசனத்தை சொல்றான், லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான் وأيدهم بروح منه ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنه ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. இந்த வசனமே இந்த நபித்தோழர்களுக்காக வேண்டி இறக்கியப்பட்ட வசனம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட உண்மையான இறை விசுவாசம் உள்ள சிறந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? அந்த சமூகம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை யார் விரோதிகளாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை இந்த சமூகம் உற்ற உறவர்களாக ஆக்கிக் கொள்ளாது. அவர்களை பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மக்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இவர்களை இந்த சமூகம் உற்றவர்களாக ஆக்கிக் கொள்ளாது. காரணம், அந்த சமூகத்துடைய உள்ளத்திலே கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், ஈமான் சொல்லக்கூடிய அந்த பெரும் இன்பத்தை, அந்த சுவையை ஆணித்தரமாக அந்த உள்ளத்திலே பதிய வைத்து விட்டான். வஅய்யதுஹும் பிரூஹின் மின்ஹு, தன்னுடைய ஆத்மாவை கொண்டு தன்னுடைய குவத்தை கொண்டு அவர்களை அல்லாஹ் பலப்படுத்தி விட்டான். அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவர்கள் தான் அல்லாஹ்வின் ராணுவர்கள். அல்லாஹ்வின் ராணுவம் தான் வெற்றி பெறும். இந்த வசனம் இந்த நபித்தோழர்களுக்காக இறக்கப்பட்டது. அவருடைய ஈமானை அல்லாஹ் சோதித்தார். இவர் ஈமானுக்கு விசுவாசம் உள்ளவராக இருக்கிறாரா? இந்த உம்மத்தின் நம்பிக்கை என்ற அந்தஸ்தை பெற்றுவதற்கு தகுதி உள்ளவராக அவர் இருக்கிறாரா? ஒரு தடவை தலை வந்தது, விட்டார் பாப்பா என்று. இரண்டாவது தடவை தலை வந்தது, விட்டார் பாப்பா என்று. மூன்றாவது தடவை தலை வந்தது, வாப்பா என்று விட்டார். நான்காவது வாப்பா என்ற நீ அல்லாஹ்வின் விரோதித்து கண்களை கலங்கியவராக வெட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அபூ உபைதா இந்த வசனம் உனக்காக வேண்டி மட்டும் தான் இறக்கப்பட்டது. இந்த நிலைமை வேற எந்த நபித்தோழருக்கும் ஏற்படும். எல்லா நபித்தோழர்களும் தந்தை கூட நின்று சண்டை போட்டிருக்கிறாங்க, உறவுகளோட நேருக்கு நேராக போட்டிருக்கிறாங்க. யாருக்கும் இந்த நிலைமை ஏற்படல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உறவு நேருக்கு நேராக சண்டை போட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படல. உமேர் ரலியல்லாஹு அவருடைய சகோதரன் நேருக்கு நேராக சண்டை போட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் ஏற்படல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய மகன் நேருக்கு நேராக சண்டை போட்டிருக்கிறாங்க. ஏன்? அபூபக்கருடைய மகன் என்னுடைய வாளுக்கு பக்கத்திலே உங்களுடைய தலை வந்தது, தந்தையை நினைத்து தந்தையின் பாசத்தின் காரணத்தினால் வெட்டாமல் நான் திரும்பியிருந்தேன். ஆனால் அபூபக்கர் என்னுடைய வாளுக்கு பக்கத்திலே அப்படி உன்னுடைய தலை வந்திருந்தால் மகன் பாசம் என்னை தடுத்திருக்காது. அல்லாஹ்வின் எதிரி என்று சொல்லி உன்னை வெட்டியிருப்பேன் மாறி மாறாக பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நபிகளுடைய ஈமான் அல்லாஹ் சோதித்தான். இவன் நம்பிக்கையாளர், உம்மத்தின் நம்பிக்கையாளர், ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தின் நம்பிக்கையாளர், அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர். அந்த நம்பிக்கைக்கு இவர் தகுதி உள்ளவரா என்று அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனையாளர் வெற்றி பெற்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் நன்மை சந்திப்பதற்கு நாம் தயாரா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க. இதுதான் சஹாபா. இவர் எந்த அளவுக்கு ஈமானை உறுதி கொள்ள வேண்டிய அந்தஸ்தை
இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இவர் எந்த அளவுக்கு முகமது கொண்டு வந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு உயரை விட அதிகமாக நேசித்தார் என்பதற்கு உஹது போரிலே நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தாக்கப்படுறாங்க. முஸ்லிம்கள் தோல்விகளை சந்திக்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தட்டி இந்த முகமதை பாதுகாப்பதற்கு இந்த உம்மத்திலே யாரும் இல்லையா என்று சொன்னவுடனேயே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கூறுவார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு கூறுவார்கள், தல்ஹா ரலியல்லாஹு கூறுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் கையை தட்டி அழைப்பார்கள். அந்த நேரத்திலே அபூ உபைதா பறவைகளை போட்டு பறந்தவர்களாக அல்லாஹ்வின் தூதரை வந்து பாதுகாத்தார். அந்த நேரத்தில் எதிரிகள் ஓங்கி அடிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஓங்கி அடிக்கும் போது அந்த கவசம் தலையில் பட்டு ஆடி குட்டி கடுமையாக ரத்தம். அந்த காயத்தை அர்ப்பணப்படுத்துவதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கரை அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க. தடுத்து அபூபக்கரை இந்த நாளை அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு விட்டு கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் என்னை நேசித்தால், நான் உங்களை நேசித்தால், அந்த நேசிப்பு உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக இந்த நாளை எனக்காக வேண்டி விட்டு கொடுத்திருங்கள். நான் எதை நினைத்தேனோ, எதற்காக வேண்டி இந்த நாள் நான் பாடுபட்டேனோ அது எனக்கு கையில் கிடைத்திருக்கிறது. அதை நான் விடுவதற்கு தயாராக இல்லை. அல்லாஹ்வுக்காக இந்த நாளை எனக்காக வேண்டி விட்டுக் கொடுத்திருங்கள். செல்கிறார்கள். ஆணியை கையே வைத்து இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழி, அந்த வழி தெரியக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பல்லை வைத்து ஆணியை கழுத்தி எடுக்கின்றார்கள். பல் கீழே விடுகிறது. இரண்டாவது தடவையும் ஆணியை எடுக்கின்றார்கள். அவருடைய பல் கீழே விடுகிறது. மூன்றாவது தடவை, நான்காவது தடவை பல்லு கீழே இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்திலே ஒற்றுமொத்த உம்மத்தையும் பார்த்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நம்பிக்கையாக வைத்திருக்கின்றான். ஹூதுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் நம்பிக்கையாக வைத்திருக்கின்றான். லூத்துடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் நம்பிக்கையாக வைத்திருக்கின்றான். ஆமீனு ஹாதி உம்மத்தி முஹம்மதியா, இந்த முஹம்மதுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் நம்பிக்கையாக வைத்திருந்தார் என்று சொன்னால் அது இந்த அபூ உபைதா தான். இவர் அபூ உபைதா அல்ல, ஆமீனு ஹாதி உம்மா, இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர். அன்னைக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு சொல்வாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு சொல்வாங்க, அலி ரலியல்லாஹு சொல்வாங்க. அன்னையில இருந்து அபூ உபைதாவை இந்த சமூகம் அபூ உபைதாவாக பார்க்கவில்லை. இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் வருகிறார், இந்த சமூகத்தின் நம்பிக்கையாளர் வருகிறார், நபியின் நம்பிக்கையாளர் வருகிறார், அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர் வருகிறார் என்பதைத்தான் இந்த சமூகம் அவரை பார்த்தது. அப்படிப்பட்ட நபித்தோருடைய வாழ்க்கையிலே மரண நேரம், அந்த நபித்தோருடைய வாழ்க்கையுடைய மரண நேரத்தை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போறாங்க. கலீஃபா யாரு? அபூபக்கர். அப்படிதானே? ஆனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபூ உபைதா ரலியல்லாஹுடைய கரத்தை பிடிச்சி, உமர் ரலியல்லாஹுடைய கரத்தை பிடிச்சி, இரண்டு பேரையும் கூட்டிட்டு போய், மக்களே நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் கேட்டோம். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அடுத்த கலீஃபா யார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு அடுத்த கலீஃபாவாக நபியின் நம்பிக்கையாளர் இந்த அபூ உபைதா வருவதை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த அபூ உபைதாவை நீங்கள் மறுத்தால் இந்த உமர் வருவதை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த அந்தஸ்து யாருக்காவது கிடைக்குமாங்க? சொல்லது யாரு? சாதாரணமா சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்முடைய தெருல வந்து எலெக்ஷன் நடக்குது. அப்ப நம்ம இவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க, நல்ல மனுஷரு, நல்ல செய்வாரு. ஏன் நம்ம சொல்றோம்? அவருடைய குணம், அவருடைய எண்ணம், அவருடைய செயல்பாடு அப்படி இருந்திருக்கும். இதுவே எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒற்றுமொத்த
எடுத்துக் கொள்ளுங்கள். இவரை நீங்கள் மறுத்தால் உமரை ஏன் உமரை எங்கே கொண்டு வர வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் முனாஃபிக், யாரெல்லாம் நயவஞ்சகன், யாரெல்லாம் துரோகி என்று ஒரு பட்டியல் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்காரர். உமர் ரலியல்லாஹு யாரு? கலீஃபா, ஒரு ஆட்சி தலைவர். இவர் என்ன செய்யறாரு? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஹுதைஃபா அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும்போது யாரெல்லாம் முனாஃபிக் நயவஞ்சகன் இந்த பட்டியலை உங்கள்கிட்ட கண்டாலே அந்த பட்டியலை கொஞ்சம் தாங்களே பார்த்துட்டாரே. இவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. எப்படி கொடுப்பது? சாதாரணமா கொடுப்பதற்கு இது சாதாரண பட்டியலா? அல்லாஹ்வின் தூதர் யாரெல்லாம் மறையாக கேட்கிறாங்க, அந்த பட்டியல் நீங்க தர வேண்டாம். அந்த லிஸ்ட்ல இந்த கத்தாபுடைய மகன் உங்களுடைய பேரும் இருக்கிறதா இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நான் நிம்மதி அடைஞ்சிருவேன். அப்படி இருந்தா என்னால் தாங்க முடியாது, என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு இந்த சமூகம் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அந்தஸ்தை பெற்றவர். இப்பொழுது ஷாம் நாட்டிலே படைத்தளபதியாக அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க தொற்று நோய் பரவப்படுகிறது. அந்த நேரத்தில் போருக்காக அழைப்பு. அப்படி போருக்காக அழைப்பு வருகிற பொழுது போருக்கு படைத்தளபதியாக யார் வரா? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. மக்களுக்கு மத்தியில கேள்வி, படைத்தளபதி யாரு? போருக்கு படைத்தளபதி யாரு? காலித் பின் வலீத். காலித் பின் வலீதா? அப்ப போர் வெற்றினா இது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி வருது. காலித் பின் வலீத் தான் போருக்கு வெற்றியா? வெற்றியும் தோல்வியும் தருபவன் யார்? அல்லாஹ். ஒரு உம்மத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஒரு உம்மத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. காலித் பின் வலீத் தான் போருக்கு வெற்றியா? இல்லை. மக்கள் அந்த நிலைமையிலிருந்து மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க, காலிதே, போர் படை தளபதியிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்று அமீர் அவர்கள் கூறிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அப்போ போருக்கு படை தளபதியாக நீங்க இருக்க போறீங்களா? அப்படி என்றால் நீங்கள் தான் போருக்கு படை தளபதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பின்னால் இருந்து நான் செயல்பட்டு வாழ்வது இந்த காலிக்கு சிறந்தது. ஏன்னு சொன்னால் நீங்கள் நபியின் நம்பிக்கையாளர்களா? இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர்களா? அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர்களா? அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் படை தளபதியாக இருந்து உங்களுக்கு பின்னால் நான் வருவது சிறந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட்ட நம்ம விடுவோமா? ஒருவர் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, அந்த பொறுப்புல அவர் செயல்படுவாரு, நிறைய விஷயங்கள் செய்வாரு, நமக்கு பிடிக்காது. அவர் எப்படியாவது வெளியே தருவதற்கு என்ன வழி என்று நம்ம பார்ப்போம். திடீர்னு நம்ம சொல்லுவோம், நீங்க அந்த விலகிக்கிட்ட, நான் இருக்கிறேன், என் கூடயே இருந்துட்டு என் பொறுப்புக்கு வந்துட்டியா என்று நமக்கு மத்தியிலே நம்ம பேசுவோம். ஆனா நம்ம செய்யக்கூடிய பணி யாருடைய பணி, அது என்ன பணி என்று நமக்கு தெரியாது. நம்ம குடும்ப பணி அல்ல, சொந்த பணி அல்ல, அல்லாஹ்வுடைய பணி, அது நமக்கு தெரியாது. ஆனால் நபித்துறை பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். வெறுமனே ஏற்றுக்கொண்டு மட்டுமல்லாமல் நடைமுறை வாழ்க்கையை கொண்டு வந்தார்கள். அதுதான் சஹாபாக்கள். இப்பொழுது ஷாம் நாட்டிலே தொற்று நோய் பரவுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். அபூ உபைதாவே, நீங்க வந்தது எனக்கு பிறகு நீங்கள் தான் கலீஃபாவா வர வேண்டும். தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது, நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் கடிதம் எழுதுவார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே பாதி அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் உழைக்க வேண்டும், போராட வேண்டும். அதற்கு நான் என்னுடைய உடலையும் ஒத்துழைப்பை நான் தர வேண்டும்.
எந்த நாட்டுக்கு என்னை படத்தலைமையாக அனுப்பினாங்களோ அங்கே என்னை நம்பி வந்த மக்கள் கஷ்டத்தோடும் வறுமையோடு இருக்கிற நேரத்தில் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று நினைத்து நான் வருவது ஒரு சிறந்த தலைவனுக்கு அடையாளம் அல்ல. நான் இங்கேயே இருப்பேன், இப்படியே இருப்பேன், என்னை விட்டு விடுங்கள் என்று கடிதம் எழுதுகிறாங்க. மறுபடியும் உமர், அபூ உபைதா, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், நான் உங்களை அதிகமாக விரும்புகின்றேன். அல்லாஹ்வின் நம்பிக்கையாளர், நபியின் நம்பிக்கையாளர். அல்லாஹ்வை கேட்பான், நபி யாரையும் சுட்டிக்காட்டவில்லை, இவன் தான் கலீஃபா, இவன் தான் கலீஃபா என்று யாரையும் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் அல்லாஹ் கேள்வி கேட்பான், உனது நம்பிக்கையாளர், உனது நபியின் நம்பிக்கையாளர் எதை கொடுத்தாலும் தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய தன்மையை பெற்றவர், அவரிடம் இந்த முகத்திற்கு நான் கலீஃபாவாக ஆகிறேன் என்று நான் கூறுவேன். எனவே வந்து விடுங்கள், எனவே வந்து விடுங்கள், தொட்டவரை உங்களை தாக்கிவிடும் என்று நான் பயப்படுகிறேன், வந்து விடுங்கள். அபூ உபைதா சொல்றாங்க, ஆஃபிரானின் கதிர் இல்லாத உமர், அல்லாஹ்வின் கதிரை விட்டு நீங்கள் தெரிந்து ஓடுகிறீர்களா? உமர் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை என்னை பார்த்து வேறு யாரும் கூறினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லிட்டீங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப், அல்லாஹ்வின் தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், ஒரு ஊரிலே தொற்று நோய் வந்தால் அந்த ஊரை விட்டு யாரும் வெளியே செல்லக்கூடாது. தொற்று நோய் என்னை தாக்கிவிடும் என்று வைத்தால் வெளியில உள்ளவர்களும் உள்ளுக்குள் வரக்கூடாது என்று நான் கூற கேட்டிருக்கிறேன். நான் செய்தியை கேட்டவுடனேயே உமர் ரலியல்லாஹு அபூ உபைதாவை கட்டித்தள்ளி, அபூ உபைதா என்னோடு வந்து விடுங்கள், என்னோடு வந்து விடுங்கள், எனக்கு பிறகு நீங்கள் தான் அடுத்த கலீஃபா. இல்லை, முடியாது முடியாது என்று கூறி அபூ உபைதா அங்கே செல்கிறார்கள். சிறிது காலம் வாழ்கிறார்கள். தொற்று நோய் கடுமையாக தாக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு கடிதம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தேம்பி அழுதாங்க. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன அபூ உபைதா மரணித்து விட்டார்கள், அந்த தொற்று நோய் தாக்கப்பட்டு அவரும் மரணித்து போய்விட்டார். கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துடையவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு ஏன் நம்மள்ட்ட இல்லை? இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் பிரச்சனை வந்தா இல்லையா? அடிக்கிறான், உதைக்கிறான், உரிமைகளை பறிக்கிறான், சித்திரவாதம் செய்யறான், அந்த சட்டத்தை கொண்டு வாரான், இந்த சட்டத்தை கொண்டு வாரான் என்று நம்ம சொல்றோமே. நம்ம பிள்ளையே பழி வாங்குகின்ற தன்மை, நம்ம பிள்ளையே போட்டு கொடுக்கின்ற தன்மை, நம்ம பிள்ளையே வினோதம் பார்க்கக்கூடிய தன்மை, நம்ம பிள்ளையே மோசடி, நம்ம பிள்ளையே ஏமாற்றம் இருந்தால் எப்படி வெற்றி பெற முடியும்? ஆனா சஹாபாக்களை பார்த்து ஒரு வசனம், ஒரு செயல், ஒரு சட்டம் இறக்கப்படும், அப்படியே மாறுவாங்க, பயப்படுவாங்க, அப்படியே நடைமுறையாக்கி பக்கம் கொண்டு வருவாங்க. எல்லாம் சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், இவர் இந்த உம்மத்தின் நம்பிக்கையான காரணம் இந்த அந்தஸ்தை பெற்றவர். ஒரு வசனம் தான் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வையும் மறுமையாய் நம்பிக்கை கொண்ட சமூகம், அல்லாஹ்வையும் தூதரை விரோதியாக எடுத்துக் கொள்வதை இந்த உம்மத்து உட்ட உறவுகளாக ஆக்கிக் கொள்ளார் என்று ஒரு வசனம் தான் இறக்கப்பட்டது. வாழ்வதே 3 தடவை விட்டார், 4வது தடவை நீ அல்லாஹ்வுடைய பெற்ற வாப்பா என்று கூட பார்த்தால் வெட்டினார் என்று சொன்னார். இதுதான் ஈமான். இதற்கு நாம் உறுதியுள்ளவராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இந்த மார்க்கத்தை நான் வானத்தில் கொடுத்தேன், வானம் அதை ஏற்க மறுத்தது. இந்த மார்க்கத்தை நான் பூமியில் கொடுத்தேன், பூமியில் ஏற்க மறுத்தது. இந்த மார்க்கத்தை இந்த அடியாரிடத்தை கொடுத்திருக்கின்றேன், அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பாக அதை சுமந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அதை குறித்து நாம் விசாரணை செய்யப்படுவோம், அதை குறித்து நாம் கேள்வி கேட்கப்படுவோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும், மாற வேண்டும். எப்பொழுதுமே ஒரே மாதிரி வந்துவிட்டால் போதாது. திடீர்னு சோதனை வந்துவிட்டால் அடுத்து கொடுப்பின் பெயர் இல்லை, கூச்சல் கொப்பாட்டு போட்டு பலனில்லை. எனவே மாற வேண்டும். அதற்கு வாய்ப்பு இந்த ரமலான். எனவே இந்த ரமலானிலே புத்திசாலித்தனமாக உறுதிமொழி எடுங்கள். பேசக்கூடிய நானாக இருந்தாலும், கேட்டுக்கொள்ளக்கூடிய நீங்களாக இருந்தாலும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இந்த ரமலானிலே இதிலே நான் என்ன செய்வேன்? மாற்றம் பெறுவேன். எல்லாத்தையும் நம்மளால மாற முடியாது. சொல்ல முடியுமா? நான் நேர்கொண்டுதான் போறேன், நான் கரெக்டா இருக்கேன் யாரும் சொல்ல முடியாது.
10 விஷயம் இருக்கா, ஒரு விஷயம் தான் மாறுவோம். அதை நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். அதுக்கு அடுத்தபடியாக அதனால்தான் அப்துல்லாஹின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமரையாவுடைய மகன் அப்துல்லாஹின் உமரையாவை சொல்வாங்க, சூரத்துல் பக்ராவுடைய முழு வசனத்தையும் படித்து அதை நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வந்து வாழ்வதற்கு எனக்கு 7 வருடங்கள் ஆனது. அதற்கு பிறகுதான் அடுத்த வசனத்துக்கே போவாங்க என்று சொன்னா நம்ம அப்படி இல்லை. எனவே நாம் மாற வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட சஹாபாவுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அதுல நமக்கு என்ன படிப்பு என்பதை நாம் தெரிய வேண்டும். அதன் மூலமாக இருக்காவிட்டாலும் முடிந்த அளவுக்கு சில விஷயத்தில் நான் இருப்பேன் என்பதை புரிந்து தெரிந்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து, அப்படிப்பட்ட மக்களாக வகித்து, அப்படிப்பட்ட மக்களாக வெற்றி சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் ஆகியோருக்கு புரிவானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹு வாஹிதுன் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.